அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. ஒரு நாட்டின் குடிமக்கள் தன் கோரிக்கையை உண்ணாவிரதமிருந்து தான் அரசின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற நிலையே மிகவும் துயரமான ஒன்று. பிறகு எதற்கு மக்கள் பிரதிநிதிகள? அரசின் நிர்வாக அமைப்புகள். மக்கள் பிரதிநிதிகள் இருந்தும், அரசின் நிர்வாக அமைப்புகள் இருந்தும் குறிப்பிட்ட மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால், அங்கே ஏதோ உள்நோக்கம் அல்லது மாற்றாந்தாய் மனப்போக்கு இருக்கிறது என்றுதானே பொருள். இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைத்து மக்களின் குரலும் கேட்கப்பட வேண்டும். அதுதானே மக்கள் ஜனநாயகம். பிரமலைக் கள்ளர்களின் இந்த கோரிக்கை நீண்ட கால கோரிக்கையாகும். அவர்கள் குரல் அரசின் காதுகளுக்கு எட்டியும் அவர்களுக்கு செவி சாய்க்கப்படவில்லை என்றால், அவர்கள் வாக்குகளை மட்டும் பெற ஆளும் தரப்பினருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. அடிப்படையில் அவர்கள் குரல் ஏன் தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்படுகிறது என்கிற கேள்வியும், அதற்கு பின்னே எந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கும் என்கிற ஐயமும் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. ஆளும் தரப்பிற்கு அதை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்ன செய்யப் போகிறார்கள்? ஒரே சான்றாக டிஎன்டி அந்தஸ்தை கேட்கிறார்கள். அதை வழங்க ஆளும் தரப்பிற்கு என்ன தயக்கம்? ஏற்கனவே கள்ளர் பள்ளி, தங்கும் விடுதி என்று சிறப்பு சலுகைகள் அளித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் இனம் அதை முறைப்படுத்த சொல்கிறார்கள். அதில் என்ன முரணை பார்த்துவிட்டார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள்? முரண் என்றால் எதன் அடிப்படையில் அந்த சிறப்பு கவனம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகிறது என்கிற அந்த மக்கள் கேள்விக்கு இவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது? திராவிட அரசு தன் மாற்றாந்தாய் மனப்பான்மையை மூட்டை கட்டிவிட்டு குறைந்தபட்ச நேர்மையோடு பிரமலை கள்ளர் சமூகத்தின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் கேட்கிறபடி டிஎன்டி ஒற்றை சான்று வழங்கி முறைப்படுத்த வேண்டும். அந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அந்த மக்களை சந்தித்து சரியான மக்கள் பிரதிநிதியாக நடந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும். அதுதான் சரியாகவும் இருக்கும், ஜனநாயகமாகவும் இருக்கும். அதே போன்று கள்ளர் விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதிகள் எனப் பெயர் மாற்றம் செய்த தமிழக அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு. கள்ளர் சமூக மக்களின் கல்வி மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தொடங்கப்பட்ட பள்ளிகளும் விடுதிகளும் அதே பெயரில் இயங்க அரசு அனுமதிக்க வேண்டும். கள்ளர் விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதி எனப் பெயர் மாற்றம் செய்த தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் முன்னாள் மாணவர் சங்கத்தினர், கள்ளர் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கள்ளர் சமுதாய மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட கள்ளர் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைப்பதும், விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் எனப் பெயர் மாற்றம் செய்வதும் அதன் தனித்துவத்தை இழக்கும் என்பதோடு அவர்களின் வாழ்வியல் நடைமுறையை மாற்றும் நடவடிக்கையாக அமையும் என அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 100க்கும் அதிகமான அரசு கள்ளர் விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவியர்களுக்கான அடிப்படை வசதிகளை கூடச் செய்து தர முன்வராத திமுக அரசு அவற்றின் பெயரை மாற்றத் தன்னிச்சையாக முடிவு செய்து அறிவித்திருப்பது அச்சமூக மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேதமடைந்த கட்டடங்கள், தரமற்ற உணவு, சுகாதாரமற்ற இருப்பிடம் என அவலமாக காட்சியளிக்கும் விடுதிகளை சீரமைக்க வேண்டும் என்ற பல ஆண்டு கோரிக்கைகளை கண்டு கொள்ளாத திமுக அரசு
விடுதிகளின் பெயர்களை மட்டும் சமூக நீதி விடுதிகள் என மாற்றுவதால் எந்தவித மாற்றமும் ஏற்படப் போவதில்லை என மாணவியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கள்ளர் சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்காகத் தொடங்கப்பட்ட பள்ளிகளும் விடுதிகளும் அதே பேரிலேயே தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்குவதோடு அவ்விடுதிகளில் தங்கிப் பயிலும் மாணவியர்களுக்கான அடிப்படை வசதிகளை முழுமையாக ஏற்படுத்தித் தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும். சமூக அமைப்புகளின் கருத்துக்களை கேட்காமல் அரசே தன்னிச்சையாக முடிவெடுப்பது சட்டவிரோதமாகும். கள்ளர் சமுதாயத்தினர் கல்வியறிவு பெறவும் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலும் தொடங்கப்பட்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைப்பது தொடர்பாக அரசின் உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023 முதல் 2024 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் அனைத்தும் பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கப்படாது என சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் அளித்த உறுதிமொழியையும் மீறி தற்போது நடைபெறும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை கையகப்படுத்தும் அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என சீர்மரபினர் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 298 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் சுமார் 30,000 மாணவிகள் அரசின் சிறப்பு உதவித்தொகையுடன் கூடிய கல்வி பயின்று வரும் நிலையில் அதனை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை மாணவியர்களுக்கான சலுகைகளை பறிப்பதோடு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் தொடங்கப்பட்டதன் நோக்கத்தையே அடியோடு சீர்குலைப்பதாகும். எனவே சிறுபான்மை சமூகமான பூர்வ பழங்குடி மக்களான பிரமலைக் கள்ளர்களின் உரிமையை பறிக்கும் செயலான கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கும் முடிவை உடனடியாக கைவிடுவதோடு சீர்மரபினர் நலச்சங்கத்தின் கோரிக்கையின்படி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையின் கீழாகவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் தொடர்ந்து இயங்கிடத் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே அறிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற கோரிக்கைகள் எழுவதற்கு முக்கியமான காரணம் சாதிவாரி சரியான பிரதிநிதித்துவம் மற்றும் சரியான முறையான சாதி ரீதியான பிரதிநிதிகள் அனைத்து சாதிகளுக்கும் சரியாக இல்லாதது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறார்கள். அதேபோன்று வன்னியர்கள் எங்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள். அதேபோன்று முத்தரையர்களும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு சாதிகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் கலாச்சாரம், பண்பாடு வேறுவேறாக இருக்கிறது. அதனால் அனைத்து தமிழ் சாதிகளையும் மானுடவியல் ஆய்வு செய்து அவர்கள் விரும்புகிற பெயரையும் அவர்கள் விரும்புகிற பட்டியலையும் முறைப்படுத்துவது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும். இதுபோன்ற சிக்கல்கள் பல்வேறு தமிழ் சாதிகளில் இருக்கிறது. ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கிறது. எல்லாம் முறையாக நடுநிலையான குழு அமைத்து ஆய்வு செய்து சரியான முடிவிற்கு வர வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தமிழ் சாதிகள் இங்கே இணக்கமாக வாழ முடியும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.